உங்கள் குழந்தை பிறந்த உடனேயே ஹாஸ்பிட்டலில் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தப்புறம் ஆகட்டும், நிறையா காமன் மிஸ்டேக்ஸ் வந்து நடக்குது நம்ம ஊரில். அண்ட் அந்த மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சுபாஸ் வேர்ல்ட். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை, பீடியாட்ரிஷியன் இல்லை. இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் என்னோட குழந்தைங்க பிறந்த புதுசில் நான் கற்றுக்கிட்டது. குழந்தை பிறந்த உடனே பார்த்திங்கன்னா குழந்தை மேலே ஒரு மாதிரி ஒரு வெள்ளை கலரில் ஒரு க்ரீம் மாதிரி, ஒரு லோஷன் மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கும். ஒரு மாதிரி குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அது பேர் வந்து வெர்னிக்ஸ் கேசியோசா. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ப்ரெக்னென்சி வீக் பை வீக்லலாம் பார்த்துருப்போம். எப்போ இந்த வெர்னிக்ஸ் கேசியோசா வந்து குழந்தை மேலே ஃபார்ம் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த வெர்னிக்ஸை வந்து, அந்த வெள்ளை சப்ஸ்டன்ஸை வந்து பிறந்த உடனே குழந்தை மேலேருந்து போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா குழந்தைய ரேப் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க சில ஹாஸ்பிட்டல்ஸில். அந்த மாதிரி அது வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது, அதை தொடச்சி எடுக்கக்கூடாது அப்படின்றாங்க இப்போது. ஏன்னா அது வந்து அதுக்கு நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரொடெக்டன்ட் ஸ்கின்னுக்கு, குழந்தையோட ஸ்கின்னுக்கு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது தானாக வந்து ரீஅப்சார்ப் ஆகிக்கும். ஸோ அந்த ஸ்கின் வந்து அதை தானாக உறிஞ்சி எடுத்துக்கும். ஸோ அதை போட்டு தேய்ச்சி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. WHO வந்து குழந்தையோட ஃபர்ஸ்ட் பேத், அதாவது குழந்தை பிறந்த அப்புறமா அவங்களுக்கு நீங்கள் முதலாக குளிப்பாட்டுவாங்க இல்லையா நர்ஸ் ஹாஸ்பிட்டலில், அந்த ஃபஸ்ட்டு பேத் வந்து அட்லீஸ்ட் 24 hours கழித்து பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ குழந்தை பிறந்ததுலேருந்து 24 மணி நேரம் கழித்து, அதாவது ஒரு நாள் கழித்து இல்லை 1.5 நாள் கழித்து 2 நாள் கழித்து கூட பண்ணலாம் குழந்தையோட ஃபஸ்ட்டு குளியல். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா குழந்தையோட பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் ஆகுறது, அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அந்த வெயிட் பண்ணி குழந்தைக்குள் பாட்டும்போது. அண்ட் நான் இந்த ப்ரீவியஸ் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த வெர்னிக்ஸ் கேசியோசா, அந்த க்ரீமிஷ் ஒயிட் சப்ஸ்டன்ஸ் குழந்தை மேலே இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்கின்னே வந்து அதை ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணி அது வந்து ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷனும் நரிஷ்மெண்ட்டும் கொடுக்கும். ஸோ அதனால தான் முதல் குளியல் வந்து அட்லீஸ்ட் 24 hours அப்புறம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், குழந்தை பிறந்த உடனே சர்க்கரை தண்ணி கொடுக்கறது, அதை விட இன்னும் மோசம் சில ஊருங்களில் வந்து தேன் எடுத்து குழந்தை வாயில் தடவி விடுற ஹேபிட் இருக்குது. இது ரெண்டுலேயும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல வந்து 1 வயசுக்கும் கம்மியாக இருக்க குழந்தைக்கு தேன் கொடுக்கவே கூடாது. ஏன்னா ஒரு டைப் ஆஃப் ஃபுட் பாய்சனிங் ஆகலாம். அந்த பாட்டியோலிசம் ஸ்போர்ஸ் இருந்தது அந்த ஹனியில் அப்படின்ட்டா. அப்போ என்ன ஆகும்னா அது ஒரு சிவியர் டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும், என் குழந்தை உயிருக்கே ஆபத்தாயிரும். ஓகே, ஸோ அதனால் தேன் வந்து கொடுக்கவே கூடாது. நம்பர் 2, சுகர் வாட்டர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு சில ஸ்டடீஸ் இருக்குது தட் சுகர் வாட்டர் வந்து குழந்தைக்கு பெயின் தெரியாமல் பார்த்துக்கணும். குழந்தையோட பாதத்தில் ஒரு ப்ரிக் பண்ணி பிளட் டெஸ்ட்டுக்கு வந்து பிளட் எடுப்பாங்க. அதே மாதிரி வேறு சில டெஸ்ட்ஸுக்கு பிளட் ட்ரா பண்ண வேண்டியது இருக்கலாம். ஒரு சில குழந்தைங்களுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் பண்ண வேண்டி இருக்கலாம் ஃபார் ரிலீஜியஸ் ரீசன்ஸ். அந்த மாதிரி சர்க்கம்சிஷன் மாதிரி, ரைட். சுகர் வாட்டர் வந்து கொஞ்சம் பெயின் ரிலீஃப் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நம்பப்படுது. ஸோ அந்த காரணத்தினால இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் இல்லை ஒரு பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்னா குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டுக்காகவும் வலி ரொம்ப தெரியாமல் இருக்கிறதுக்கும் சுகர் வாட்டர் கொடுக்கறது உண்டு. ஆனால் அது வந்து ஒரு டாக்டர், ஒரு பீடியாட்ரிஷியன் தான் கொடுக்கணும். அவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவு ஆர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சுகர் சொல்யூஷன். ஸோ உங்கள் டாக்டர் ஒரு காரணத்துக்காக கொடுக்குறாங்கன்னா அது ஓகே. பட் அது இல்லாமல் நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு சர்க்கரையும் தண்ணியும் எவ்வளோ போடுறோன்னே தெரியாமல் மிக்ஸ் பண்ணி அதை வந்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா 1 வயசுக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு தண்ணி வந்து ரொம்ப டேஞ்சரஸாக ஆகலாம். ஓகே, ஸோ தண்ணி அதிகமாக ஆகும்போது உடம்புல என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வரும். அண்ட் அதனால் குழந்தைக்கு ஃபிட்ஸ் கூட வரலாம். இன்னும் வேர்ஸ்ட் கேசஸில் குழந்தைங்க வந்து கோமாக்கு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால தான் 6 மாதத்துக்கும் யங்கராக இருக்கக்கூடிய 6 மாதத்துக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தையோட அந்த அம்பலிக்கல் கார்டோட ஸ்டம்ப், அதாவது தொப்புள் கொடி வந்து கொஞ்சம் அந்த அட்டாச்சாக இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன பீஸ் மாதிரி, அது வந்து காஞ்சி விழற வரைக்கும் குழந்தைக்கு வந்து
தண்ணியில் முக்கி குளிப்பாட்டக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஸ்பஞ்ச் பாத் தான் கொடுக்கணும், இல்லைனா ஈர துணியால் நீங்கள் குழந்தைய தொடச்சி விடலாம். அந்த தொப்புள் கொடி ஒட்டிட்டு இருக்காதது அந்த ஸ்டம்ப் இருக்கு இல்லையா, அது வந்து காஞ்சி விழுந்த அப்புறமா தான் நீங்கள் வந்து குழந்தைக்கு எப்பவும் போல் குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டலாம். அந்த அம்பலிக்கல் கார்ட் கேர் அப்படின்னு சொல்லி நான் அதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஊரில் இஷ்டத்துக்கு அதில் ஏதாவது காயறதுக்கு வைக்கிறேன்னு சொல்லி வச்சு அந்த தொப்புளில் வந்து இன்ஃபெக்ஷன் வர மாதிரி பண்ணிடுறாங்க. அப்படி நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. நான் அதை பற்றி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், ஆல்சோ மேலே லிங்க் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். குழந்தைய குளிப்பாட்டுறதுன்னு வரும்போது லியூக் வார்ம் வாட்டர், ரொம்ப வெது வெதுன்னு இருக்கணும் தண்ணி. ஓகே, சூடாக இருக்கவே கூடாது. என்ன சொல்கிறாங்க இங்கெல்லாம் எங்களுக்குன்னா, குழந்தையோட பேத் வாட்டர் நீங்கள் ஃபில் பண்ண அப்புறமா நீங்கள் வந்து உங்களோட எல்போ இருக்குல்ல, இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த முட்டி, அதால் தொட்டு பாருங்கள். உங்களுக்கு லைட்டாக வெது வெதுன்னு இருக்க மாதிரி இருக்கணும். உங்களுக்கு வந்து சூடாக இருக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து குழந்தைக்கு எரியிற மாதிரி இருக்கலான்றாங்க. இது பற்றி தெரியாமல் நம்ம ஊரில் நல்லா சூடாக இருக்க தண்ணியை எடுத்து மொண்டு மொண்டு குழந்தை மேலே ஊற்றி அதால் சொல்ல முடியாது. ஆனால் குழந்தை அலற ஆரம்பிக்கும். அதுக்கு குளிக்கிறதுனாலே பயம் வந்துடும், அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ ரொம்ப வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் தண்ணி. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம பாடி டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் கூட இருக்கணும், அவ்வளோதான். குழந்தைங்களுக்குன்னு விற்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, குளிக்க வைக்கிறதுக்கு பேபி ப்ராடக்ட்ஸ், பேபி சோப், பேபி ஷாம்பு, அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி குழந்தைக்கு யூஸ் பண்ணுங்கள். பேபி ஸ்கின் கேர் பற்றியும் ஒரு வீடியோ இருக்குது, நான் அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மேலேயும் லிங்க் பண்ணுறேன். தூங்க வைக்கும்போது குழந்தைய வந்து எப்போவுமே மல்லாக்க படுக்க வைக்கணும். அதாவது ஆன் தேர் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க நியூ பார்ன் ஸ்டேஜில். குழந்தை வந்து குப்பரை படுத்து அந்த மாதிரி தூங்குனாங்கன்னா சடன் இன்ஃபென்ட் டெத் சிண்ட்ரோம், சிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க் ஆகிடுது. ஸோ அவங்க சோக் பண்ணி அவங்களால மூச்சுட முடியாமல் இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த சேஃப் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது வந்து குழந்தைய மல்லாக்க படுக்க வைக்கிறது தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப ஹெவி ஸ்லீப்பர், அதாவது நீங்கள் தூங்கும்போது புரண்டு படுக்கிறது உண்டு அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் நீங்கள் இருப்பீங்க எப்போவுமே அப்படின்ற டைப்பு இல்லாட்டா நீங்கள் வந்து மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னு நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா குழந்தைய வந்து தனியாக ஒரு பேசினட்டில், ஒரு தொட்டிலில் பக்கத்தில், பெட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ தேட் வே நீங்கள் வந்து ஆக்சிடென்டலாக குழந்தை மேலே புரண்டு படுத்துடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல், அந்த ரிஸ்க் இல்லாமல் இருக்கும். பிறந்த குழந்தைக்கு பிரெஸ்ட்ஸ் வந்து சோலனாக இருக்குது, அதாவது அவங்களோட பிரெஸ்ட்ஸ் வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அதை போட்டு ஸ்க்வீஸ் பண்ணி பால் எடுக்கிறேன்னு சொல்லி பண்ணுறாங்க சில பேர். அது வந்து பெரிய மிஸ்டேக், அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது வந்து இன்ஃபெக்ஷனில் கொண்டு போய் விட்டுடும். ஏன் அந்த மாதிரி இருக்குது நியூபார்ன் பேபிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் இருக்கும்போது அம்மாவோட ஹார்மோன்ஸ் வந்து குழந்தைக்கும் போயிட்டுருக்கும். பிறந்த அப்புறம் அந்த ஹார்மோன்ஸ் வந்து குழந்தையோட பாடியிலேருந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். பேபி கேர்ள்ஸ்க்கு கூட வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். சில சமயம் அதில் லைட்டாக பிளட் இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து மெட்டர்னல் ஹார்மோன்ஸ், அதாவது அம்மாவோட ஹார்மோன்ஸ் குழந்தை உடம்புல இருக்கிறதுனால நடக்கிற விஷயங்கள். அந்த ஹார்மோன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல இருந்து போன அப்புறம் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ நீங்கள் இது ரெண்டும் பற்றி எதுவுமே பண்ண வேணாம். அதே மாதிரி நியூபார்ன் பேபிஸில் வந்து ஸ்கின் இஷ்யூஸும் நிறையா இருக்கும். தோல் உரிகிறது மாதிரி இருக்கும், இல்லை ஸ்கின்ல ரெட்னஸ் இருக்கலாம், ஆக்னே மாதிரி, அதாவது பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கலாம். ஸோ உங்கள் குழந்தைக்கு என்ன ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குனாலும் நீங்கள் அதுக்காக எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் நாள் போக போக. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் இஷ்யூஸ் வந்து நியூபார்ன் பேபிஸில் ரொம்ப காமன் அண்ட் அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி வெது வெதுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில் பேபி ஷாம்பு, பேபி சோப் யூஸ் பண்ணி அவங்கள குளிக்க வச்சா போகிறோம். அதுவும் இந்த மாதிரி கோல்ட் கண்ட்ரீஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை ஒரு வாரத்தில் 2 நாள் குளிக்க வச்சா கூட ஓகே அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், நியூபார்ன் பேபிஸ் வந்து அடிக்கடி மோஷன் போவாங்க. ஓகே,
அந்த ஒரு முதல் வாரம் தாண்டின அப்புறமே நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 8 தடவை, 10 தடவை, 15 தடவை, சில சமயம் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சைடில் அவங்க மோஷன் போயிட்டுருப்பாங்க. அண்ட் மோஷன் வந்து நிறையா வால்யூம், அதாவது குவான்டிட்டி வந்து நிறையா இருக்கும். டயப்பர் விட்டெல்லாம் வெளியே வந்துடும், ட்ரெஸ் எல்லாம் ஆகிடும். அந்த மாதிரி ரொம்ப அதிகமான அமௌண்ட் வந்து அவங்க மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்பவே நார்மல். உடனே குழந்தைக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகுதுன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு அதுக்கு வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், கை வைத்தியம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பிரெஸ்ட் ஃபெட் பேபி அடிக்கடி மோஷன் போகிறது ரொம்பவே நார்மல். அண்ட் அது வந்து ஒரு லூஸ் மோஷனோ இல்லை அவங்களுக்கு டயரியா ஆகுது, இன்ஃபெக்ஷன் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க. அது ரொம்பவே நார்மல். நான் சொன்ன மாதிரி 8 வாட்டி 10 வாட்டி இந்த மாதிரி போகிறது வந்து ரொம்ப நார்மல். தொடர்ந்து தான் மோஷன் போவாங்க. சீடி பூப்ஸ் கூட இருக்கும், அதாவது விதை இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றிலாம் கூட நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பேசியிருக்கேன். இது எல்லாமே நார்மல். ஓகே, ஸோ அஸ் லாங் அஸ் குழந்தை வந்து நல்லா ஃபீட் பண்ணிக்கிறாங்க, அவங்க வெயிட் வந்து கடகடன்னு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் வந்து நார்மல் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, உங்கள் குழந்தையோட ஹெல்த் பற்றி உங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது, இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி லூஸ் மோஷன் ஆகுதா என்னன்ட்டு எனக்கு தெரியலையே, அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி உங்கள் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. விஷயம் தெரியாத யார்கிட்டையும் போய் கேட்டு கை வைத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. நியூபார்ன் பேபிக்கு பிரெஸ்ட் மில்க் தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியல, இல்லை உங்களுக்கு காம்பினேஷன் ஃபீடிங் பண்ணணும்னா ஃபார்மியூலா கொடுக்கலாம். அதாவது பேபிக்குன்னு விற்கக்கூடிய பவுடர் பால் இருக்கு இல்லையா, அதை தான் இன்ஃபென்ட் ஃபார்மியூலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார்மியூலா ஃபீடிங் பண்ணலாம், பாட்டில் ஃபீடிங் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து வேறு எதுவுமே, ஈவன் தண்ணி கூட ஒரு ஸ்பூன் கூட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர்.